இருப்பாங்களா? அப்பா ஒரு நாள் இவ்வளவு கோவமா நம்ம கிட்ட பேசினதே இல்லை. இன்னைக்கு அவங்க பேச்சே வித்தியாசமா தெரிஞ்சிச்சே. ஐயோ எனக்கு என்னன்னே தெரியலையே, குழப்பமா இருக்க. ராகுக்கு கால் பண்ணுவோம், அவன்கிட்ட இதை சொல்லுவோம். அவன் என்ன சொல்றான்னு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம போனோட அட்டன் பண்ண மாட்டேக்கான். இந்த புறாமட்டக்கண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அர்ஜென்ட்டுக்கு ஒரு கால் பண்ணா எடுக்காண்டாமா? தேவையில்லாத நேரத்துல எல்லாம் வந்து வந்து நிப்பான். அர்ஜென்ட்னா போன் அட்டன் பண்றது இல்ல. அப்படி என்னதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்? இன்னொரு தடவை போன் பண்ணி பார்ப்போம். எடுக்கலன்னா அவ்வளவுதான். என்னது நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் நீ சொல்றா? நெக்ஸ்ட் எனக்கு கல்யாணம் முடிஞ்சு ஹனிமூனுக்கு போவேன். நீ வந்து எனக்கு வாழ்த்து சொல்லு. சாரி ரகு, ஏதோ ஒரு குழப்பத்தில் அந்த தேவையில்லாத வார்த்தைகளை ஒன்றையும் திட்டேன். நீயும் என்ன பண்ணுவா? சாரிடா, எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு. உன் தோளில் சாஞ்சு அழணும் போல எனக்கும் தோணுதுடா. சந்தியா என்ன இத்தனை தடவை ஃபோன் பண்ணியிருக்கா? இந்த நைட் நேரத்தில் பண்ண மாட்டாள? ஹாய் செல்லக்குட்டி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, நான் மிஸ் பண்றேன்னு உன் டான்ஸை பார்க்க. டேய், நீ கிண்டல் பேசுனதெல்லாம் போதும்டா. நான் இவ்வளோ நேரம் கால் பண்ணுறேன், ஏன்டா எடுக்காம இருக்கா? நான் பயந்துட்டேன்டா. ஏய் செல்லக்குட்டி, இவ்வளோ நேரம் நான் உன்னை தாண்டி நினச்சிக்கிட்டு இருந்தேன். நினச்சி முடிக்கல, அதுக்குள்ள நீயே எனக்கு கால் பண்ணிட்டாடி. இங்க என்ன நடக்குன்னு தெரியாம நீ கனவுலே இருடா. என்ன சந்தியா, உன் பேச்சிலே ஒரு ஹார்ட்டா இருக்குது. என்ன எதுவும் பிரச்சனையா? டேய் ரகு, இன்னைக்கு இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? திடீர்னு எங்க அப்பா உனக்கு கல்யாணம், நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டாங்கடா. எனக்கு என்ன செய்யணுன்னே தெரியல. எதனால இப்படி முடிவு எடுத்தாங்கன்னு தெரியலன்னு குழப்பத்துல இருக்கேன்டா. நீ என்னன்னா எதுவுமே தெரியாம நல்லா ஜாலியா இருக்கா. என்னது, உனக்கு கல்யாணமா? ஏன் திடீர்னு உங்க அப்பா அப்படி சொன்னாரு? நீ உன் படிப்பையே முடிக்கலையே. படிப்பு முடிச்ச பிறகு தானே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு சொன்னா. ஏன் திடீர்னு இப்படி முடிவெடுத்தாங்க? எதனால அப்பா இப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நம்மளை பத்தி ஏதோ ஒரு விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் சீக்கிரத்துல எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி விடு சந்தியா, அதை நினைச்சு ஃபீல் பண்ணாத. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். என்னது நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் நீ சொல்றா? நெக்ஸ்ட் எனக்கு கல்யாணம் முடிஞ்சு ஹனிமூனுக்கு போவேன். நீ வந்து எனக்கு வாழ்த்து சொல்லு. என்னடி சொல்ற சந்தியா? வார்த்தை கூட இந்த மாதிரி பேசினாச்சுக்க, அடிச்சேன்னா பல்லாம் கீழே தெரிச்சிரும். அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிக்காம ஹனிமூனுக்கு போறலாம். நம்ம காதலை பத்தி உங்க வீட்டுல பேசு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அதை நம்ம சால்வ் பண்ணிக்கிடலாம். டேய், நான் விளையாட்டுக்கு சொன்னதுக்கே உனக்கு இவ்வளவு கோபம் வருதுன்னா, எனக்கு இன்னொருத்தரோட கல்யாணம்னு சொல்ல முடியல. எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். கொஞ்சமாச்சும் நீ அதை புரிஞ்சுக்கிறதியா? இவ்வளோ நாள் ஆகுது உங்கள் வீட்டில் நீ என்னை பற்றி பேசியிருக்கியா? நான் மட்டும் எப்படிடா எங்கள் வீட்டில் உடனே பேச முடியும்? எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் நினச்சா எனக்கு பயமாக இருக்காதா? நீ வந்து பேசுடா எங்கள் அப்பா அம்மாட்ட. அதுக்கு தாண்டா ஏதோ உங்ககிட்ட சொல்கிறேன். ஏதாச்சும் சொல்யூஷன் கிடைக்கும், நீ வாடா. எப்படி வந்து உங்க பொண்ணை எனக்கு கட்டி கொடுங்கன்னு கட்டி தந்துருவாங்க? அவங்க என்ன முன்ன பொண்ணை பார்த்ததே கிடையாது. பொண்ணை கொடுங்கன்னு கொடுத்துருவாங்களா? நான் எப்படி வந்து கேட்க முடியும்? ஏய் ரகு, உனக்கு கேட்க பயமா இருந்தா உங்க அம்மா அப்பாவை கிட்ட சொல்லி கூட்டு வாடா. அவங்க வந்து பேசட்டும். அவங்க பேசினா எங்க வீட்டுல ஓகே சொல்லுவாங்கல்ல. அப்படி ஒரு வழி இருக்கும். ஏன் வழியே இல்லாத மாதிரி நீ முழிச்சுக்கிட்டு நிக்கா? ஏய் சந்தியா, எங்க வீட்டுல இப்ப சொல்ற நிலைமையில வீடு இல்லடி. கொஞ்சம் பிரச்சனையா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல போய் எனக்கு கல்யாணம் பண்ணுங்கன்னு என்னால சொல்ல முடியாது. அதனால எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அந்த ஐடியா படி வேணா செய்யலாம். கேக்குறியா? என்ன ஐடியாடா சொல்லு, நான் கேக்குறேன். ஏ சந்தியா, நம்ம 2 பேரும் அந்த ஊரை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிடலாமா? ஏ ரகு, வந்தேன்னு வச்சுக்க செருப்பால் அடிப்பேன்டா உன்னை. இவ்வளவு கேவலமான ஐடியாலாம் யோசிக்கிறியா? தப்புன்னு உனக்கு தோணலையா? எப்படிடா நான் எங்க அம்மா அப்பாவுக்கு அசிங்கம் பண்ணிட்டு உன் கூட வருவேன்னு நினைக்கா?
இந்த மாதிரி கேவலமான ஐடியா பண்றதா இருந்தா நீ என்ன மறந்துடுடா. போன வைடா. ஏய் சந்தியா, சாரிடி, தெரியாம அப்படி சொல்லிட்டேன். தப்பா நினைச்சுக்காத. உன்னை பார்க்க நான் இப்போ வாரேண்டி. உன்னை பார்த்தா தான் என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துல நான் வாரேண்டி, வெயிட் பண்ணி எனக்காக. சாரி ரகு, ஏதோ ஒரு குழப்பத்தில் அந்த தேவையில்லாத வார்த்தைகளை உன்னையும் திட்டிட்டேன். நீயும் என்ன பண்ணுவா? சாரிடா. எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கும். உன் தோளில் சாஞ்சு அழணும் போல எனக்கும் தோணுதுடா. பாவம் சந்தியா, அவளும் எவ்வளோ பிரச்சனையை தான் சால்வ் பண்ணுவா. நம்மளாலேயே அவளை பற்றி வீட்டில் பேச முடியல, அவள் எப்படி பேசுவா? புரிஞ்சுக்காம நான் தான் அவட்ட ஹார்டாக பேசிட்டேன். அவளை போய் கொஞ்சம் சமாதானப்படுத்தினாதான் நமக்கு நல்லா இருக்கும். அவளை போய் பார்த்துட்டு வந்துடுவோம்.